ஜெய் பெஸ்டோ பிரமா கீழே விவசாயம் பண்ணுற இடத்துல பாரத்தை ஏற்றி பாரத்தை கெட்டி கல் மலைகளை உடைச்சி என்னென்ன அதுக்கு ஜாமான்களை கண்டுபிடிச்சி நான் பூமியை அடைக்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். ஒரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் என்ன இருக்கான் ஏது இருக்கான் கணக்கு நீதிமன்றத்திலேருந்து பார்க்கணும். நீதிமன்றம்னு என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட நாங்களே சொல்லுவோம். நீதிமன்றம் பூமியில் உள்ள ஏரி குளங்கள் விவசாயம் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கையில் வச்சுக்கணும். இவன் சட்டப்பேரவையில் உட்காந்துட்டு இத்தனாயிரம் ஏக்கர் அந்த பட்டனை தட்டி இங்கே எங்கே இடம் கிடக்கா இதை பூரா அழிங்கடா இங்கே எங்கே இடம் கிடக்கான்னு இந்த கம்ப்யூட்டர் கணக்கில் எடுத்து பூரா சோழியை முடிச்சிட்டான் அரசியல்வாதி. எவ்வளோ பெரிய தப்பு! தப்புக்கு தண்டனை கொடுக்காதனால அவனுக்கு பூரா அழிக்கான். அவர் தான் அந்த ஒரு சத்தியவாக்கு வாங்கிட்டார்ல, தப்புக்கு தண்டனை வாங்கி அந்த தீரணுண்டா அப்படின்னு அப்போ 7 செமத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு. அந்த தண்டனை நாங்கள் இருந்து நீர் கொடுத்தா தான் நாங்கள் தண்டனை வாங்க முடியும் அப்படின்னு. இப்போ அவர் பூமியில் இறங்கிட்டார், தண்டனை கொடுப்பார். ஒரு பேரை விட மாட்டார். குடும்பமே உள்ளே போகும்ப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கட்டட பில்டிங்கு உள்ளே வழக்காடுது, லோன் போட்டவன் வழக்காடுது, லோன் வாங்கினவன் கொடுத்தவன் உள்ளே வழக்காடுது. என்ன காரணம்? அதுக்கு சிந்தனை பண்ணி செயல் பண்ணி பார்த்தீங்களா? இந்த லோன் வாங்கியிருக்கான், என்ன இதில் கட்டியிருக்கான், இது எந்த இடத்துலேருந்து வருது? அந்த முற்றுப்புள்ளி கிராம அதிகாரி தலையாரி பிஓ தாசில்தாருக்கு கோர்ட்டிலேருந்து நோட்டீஸ் விடணும். இந்த இடம் என்ன இடம், 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் என்ன இடம், அப்போ அது விவசாயம் உள்ள இடம் வரும். இப்போ கைலாசத்து பக்கத்தில் ஆடு மாடு கோழி, இப்போ 7 கம்மாய் அந்த காலத்திலே 7 தாலி அறுத்து வரும். இது மேற்கிருந்து சாஸ்தா கோயில் அய்யனார் கோயிலில் இருந்து சாஸ்தாவில் அய்யனார் கோயில், ராஜபாளையம், சிவகிரி, இதெல்லாம் அப்படியே மன்னராட்சியில் பிரித்து விட்டுட்டான். சமீன் காலத்தில் அடைச்சி வந்தான். அடைச்சி வரையில் இந்த 7 கம்மாவுக்கு கைலாசத்துக்கு பின்னாடி இருக்க 7 கம்மா 7 தாலி அறுத்தா தான் இது நிறையும். இவர் ஐயா கடவுள் உட்கார்ந்த நேரத்தில் 5 வருஷம் ஆண்டு காலமாக எந்த குறைபாடு கிடையாது இந்த கம்மாவில். அந்த 12 வருஷம் 12 வருஷமாக மழை அந்த குளம் பெருகினதே கிடையாது. கைலாசத்து பின்புறம் அவர் உட்கார்ந்ததுலேருந்து பெருக்கி கொடுக்கார். அப்போ இந்த சிட்டி கிராமத்தில் எந்த நாய்களாவது நாய் மாதிரி போகிறான், கையெடுத்து கும்பிடுதானா? இந்த சிட்டி கிராமம் சுற்றி எத்தனை கிராமம் பாருக்கு, கையெடுத்து கும்பிடுதானா? அவன் அப்படியே 2 நாக்கை கடித்து வெறித்தனமாக போகிறான். முன்னும் பின்னும், தெற்கு வடக்கு மேற்கு கிழக்க. எப்படி? அப்போ உள்ளே எவ்வளோ பெரிய விளையாட்டுக்கு உள்ளே வரான். ஐயா உட்காந்துருக்காரு, அவர் வந்த நேரத்துலேருந்து எல்லாம் குழம்பு வருது, ஆடு மாடு கோழி பேர் நம்மளும் சாப்பிடுதோம்னு அந்த அறிவு இருக்கா? அப்போ கேஸ் வழக்காடுது, கேஸ் ஓடுது, நீதிமன்றம் நிலுவையில் இருக்குது. அப்போ உள்ளே எவ்வளோ பெரிய சண்டைக்கு இழுக்க வரான், எவ்வளோ அப்போ 7 ஜென்மமாக எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பான். இந்த பூமி அசிங்கம் பண்ணுறதுக்கு, அகம்பாதம் பண்ணுறதுக்கு கணக்கு எடுக்காரு, கணக்கு கொடுக்காரு. புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டு தான் இப்போ எனக்கு அதான் மெயின் அப்படிங்காரு. அப்போ எல்லாம் பூமி அழிக்கிறதுக்கு 2ஆம் நம்பராக திரிக்கிறதுக்கு 1 கோடி 2 கோடி அவன் கொடுக்கான். டன்னாக எங்கெங்கே விளையுதோ வாங்கி அங்கங்கே சேர்த்து 2ஆம் நம்பராக திரித்து சுற்றி காம்பவுண்டு எடுத்து உள்ளே என்ன நடத்துதான், உள்ளே என்ன அதை எப்படி திரிக்காங்கிற அதிகாரி உள்ளே பார்த்தானா? அதிகாரி பார்த்தானா இல்லையாப்பா? பார்க்கல. இயற்கை சாப்பாடு கொடுத்தாரு, செயற்கையில் பண்ணி அந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். எப்படி இது ஒரு விளையாட்டாப்பா? நீங்கள் சாப்பிட்ற உணவே உங்களுக்கே அதை என்ன அதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் இப்போ என்ன நீதிபதி, என்ன ஜட்ஜி, கோர்ட்டார்? அந்த கணக்கு கேள்வி கேட்கார். நீங்கள் உணவு சாப்பிடுதீங்க, ஆதியில் எப்படி இருந்துச்சு, இப்போ வர எப்படி அழிச்சு வரான். இந்த 76 வருஷம் கொடியை தூக்கினா எல்லாம் கெமிக்கல் ஆல்கால் எல்லாம் உற்பத்தி ஆக்கி பூமியை அழிச்சு வரான். அப்போ இது என்ன அர்த்தம் கேள்வி கேட்கார். எப்படி? இப்போ கைலாசத்தில் உட்காந்துருக்காரு, செய்தி எடுக்கான், முட்டாப்பேய ராஜபாளத்தில் எடுக்கான், எல்லாம் பின்னாடி அங்கங்கே சுற்றி செய்தி எடுக்கான். ஒத்த செய்தியாளுங்க உள்ளே வந்தானா? செய்தி எடுக்கிறவன், செய்தி விடுறவன், கேஸ் நடக்க அதை பற்றி ஒன்றும். அவர் அப்படியே நாங்கள் பதில் கொடுப்போம். அந்த பதில் கொடுத்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் போவோம். நீதிமன்றம் கோர்ட்டில் என்ன செய்தி கொடுக்கறதுக்கு அந்த மனம் வரல, மனம் எடுக்க வரல, மனம் கொடுக்க வரல. என்ன காரணம்? எல்லாருமே தப்பு செஞ்சு வச்சுருக்கீங்க. நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கீழே கிராமம் சிட்டி கிராமம் வரைக்கும் சேட்டை பண்ணி தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. வரதுக்கு மனம் வராது. எப்படி வரும்? எப்படிப்பா வரும்? இப்போ செய்தியாளர் இருக்கான், ராஜபாளையத்தில் கூட இருக்கான். அங்கே ஐயா உட்காந்துருக்காரா, வாடா ஐயா மகன் இருக்கான், நம்ம என்ன ஒரு வார்த்தை கேட்போம், கேட்டு இந்த கணக்கை நம்ம விட்டாச்சுன்னா அப்போ நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் தோண்டி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? என்ன காரணம்? அந்த கேள்வி கேட்கார். செய்தியாளருக்கு
இன்னைக்கு டைம் போட்டார். வந்து செய்தியாளர் யாரா ஒருத்தன் வந்து கேள்றா, அதை பற்றி ஒன்றுமில்லடா அப்படின்ட்டார். வர சொல்கிறா அப்படிங்காரு. ஒருத்தன் செய்தியாளர் வரல அப்படின்னா தப்பாக கணக்கு பூரா அரசியல்வாதி செய்தியை வாச்சி எடுத்து வச்சிருக்க பூரா செய்தியாளரை பூரா பிடிப்பார். ஒத்த செய்தியாளரை விட மாட்டார். ராஜபாளையத்திலேருந்து தெற்கு பாளையம், ராஜபாளையம், மதுரை, சிலிவத்தூர், சிவகிரி, இங்கிட்டு புளியங்குடி, தென்காசி, எங்கே சென்னை, மெட்ராஸ் வரைக்கும் செய்தியாளரை ஒத்த பேரை விட மாட்டார். தப்பு செஞ்சவன பூரா கணக்கு ஒப்படாடாம்பார். அப்படியே அரசியல்வாதி பலாயிரம் கோடி என்னென்ன நடந்துச்சோ அப்படியே அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் அப்படியே அள்ளிடுவார். செய்தியாளரை பிடிப்பார். அதுதான் செய்தியாளர். ஒருத்தான உள்ள வாடா பாடிங்காரு. வாடா வாடா, நான் கைலாசத்தில் உட்காந்துருக்கேன் வாடா அப்படிங்காரு. எங்கள் அண்ணன் சொல்லுதார், ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி 2 பேருமே உட்காந்துருக்காங்க. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் சிவனும் பார்வதி உட்காரணும். உட்காராமல் கொடுக்குற தண்டனை இவங்க 2 பேர் தான் தண்டனை கொடுப்பாங்க. பெண்ணுக்கு பெண்ணு பார்வதி அம்மா, ஆணுக்கு ஆண் கடவுள் தான் கொடுப்பார். முக்கால் சத்தியம்.